டுடேஸ் பஞ்சாங்கம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2/12/2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை 16, திதி துவாதசி திதி. இப்போ ஹோரை சந்திர ஹோரை 10:16 AM to 11:14 AM. இந்த சந்திர ஹோரைங்கிறது நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலாம். நட்சத்திரம் அஸ்வினி இப்போ நடந்துகிட்ருக்கு. ராசி மேசம், சந்திராஷ்டமம் கன்னிராசி, யோகம் சித்த யோகம், கரணம் பாலவ கரணம். இப்போ நான் சொன்னது இப்போ நடந்துட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அதான் நான் சொல்லியிருக்கேன். விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி, வளர்பிறை. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:26 AM, அஸ்தமனம் 5:56 PM. பிரம்ம முகூர்த்தம் 4:50 5:38 வரை, அபிஜித் முகூர்த்தம் 11:48 12:34 வரை, யமகண்டம் 9:19 to 10:45, குளிகை 12:11 to 1:37. குளிகை நல்ல நேரம், சனியினுடைய புதல்வன், நல்ல காரியங்கள் நம்ம செய்யலாம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 8:51 PM வரை பரணி நட்சத்திரம். சூளம் இன்னைக்கு வடக்கு திசையில் ஒரு வேலை இருக்குன்னா இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் போய்த்தான் தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பால் தானம் பண்ணிட்டு போகலாம். கரணம் 5:33 AM வரை, பின்பு பாலவ கரணம் 3:57 PM வரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணம். இன்றைக்கி இந்த செவ்வாய் உரை எதுக்கு லாய்க்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்களுக்கு செவ்வாய் தான். இந்த நேரத்தில் சொத்துக்கள் சம்பந்தமாக பேசலாம். இந்த செவ்வாய் உரையில் கடன் நிறைய இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, செவ்வாய் உரையில் கொடுக்க வேண்டிய கடனை கொஞ்சம் அப்படியே கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து செட்டில்மெண்ட் ஆகிடலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடனை சீக்கிரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கண்டினியூஸாக அதை பண்ணி பாருங்கள். உடனே செஞ்ச உடனே எல்லாமே நடக்காது. கொஞ்சம் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ராசி பலன் மேச ராசிக்கு பார்க்கலாம். இன்று அவசரமாக எடுத்த முடிவுகள் பின்னர் உங்களை பாதிக்கக்கூடும். மேச ராசி, மேச லக்னம் உள்ளவங்க நிதானமாக செயல்படுவது அவசியம். உங்களின் படிப்பு அல்லது பிள்ளைகளின் தொடர்பான விஷயங்களில் நம்பிக்கை குறைவாக இருக்கும். இதை சமாளிக்க மனதில் அமைதியை பேணி உங்களின் நம்பிக்கையை அதிகரிக்க முயற்சிக்கவும். உறவுகளில் கருத்து வேறுபாடு தோன்றலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில்